சங்ககிரி ஒருக்காமலை ஸ்ரீ வராகி அம்மன் ஆலயத்தில் ஆஷாட நவராத்திரி சூரசம்ஹார விழா. சேலம் சங்ககிரி ஒருக்காமலை கிழக்கு ஆவரங்கம் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வாராகி அம்மன் ஆலயத்தில் ஆஷாட நவராத்திரி ஆடி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. ஆடி மாத அமாவாசை ஜூலை 24 அன்று காப்பு கட்டி ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை 10 நாட்கள் வாராகி அம்மனுக்கு தினம் ஒரு அவதாரமாக சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஆனந்த உற்சவம் கொண்டாடப்பட்டது. தினசரி மாலையில் யாக வேள்வி, அன்னதானம், ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. முதலாம் நாள் காப்பு கட்டுதல், 2ஆம் நாள் மாரியம்மன் அலங்காரம், 3வது நாள் பாலா அலங்காரம், 4ஆம் நாள் மகாலட்சுமி அலங்காரம், 5ஆம் நாள் சரஸ்வதி அலங்காரம், 6ஆம் நாள் காளியம்மன் அலங்காரம், 7ஆம் நாள் ராஜ மாதாங்கி அலங்காரம், 8ஆம் நாள் அன்னபூரணி அலங்காரம், 9ஆம் நாள் ராஜராஜேஸ்வரி அலங்காரம் செய்து சிறப்பு பூஜை நடைபெற்றது. இறுதியாக 10ஆம் நாளை முன்னிட்டு அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி பலவித நகை ஆபரணங்கள், நறுமண மலர் மாலைகளுடன் எலுமிச்சம் பழம் மாலை சுற்றி தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு சிறப்பாக அலங்கரித்தனர். அருகே உற்சவரும் நின்ற திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிக்க மகா தீபாராதனை நடைபெற்றது. ஆலய பிரகாரத்தில் உற்சவர் வாராகி அம்மனை சிம்ம வாகனத்தில் கையில் சூலாயுதம் கொண்டு சிகப்பு பட்டுச் சேலை கட்டி மலர் மாலைகளுடன் நகை ஆபரணங்கள் சுட்டி பிரம்மாண்டமாக காட்சியளிக்க அம்மனின் அருகே பல்வேறு வகையான பிரசாதங்கள், கிழங்கு வகைகள், நீர்மோர் பொரி, ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, திராட்சை, தேங்காய் பழம் உள்ளிட்ட பழ வகைகள், இனிப்பு கார வகைகள் வைத்து புஷ்பாஞ்சலி உடன் பெரும் படையல் பூஜை நடைபெற்றது. வேணுவரத்தனை அள்ளி கொடுக்குறேன்னு நான் சொன்ன வாக்கு மறந்தாலும் நான் உன்னை முன்ன நீங்க காவந்து பண்ணி கொடுக்குறேன் நடப்பா. இதனைத் தொடர்ந்து விசுகார சூரனை அலங்கரித்து ஆலயத்தை சுற்றி வலம் வரச் செய்தனர். எதிரே மருளாடி அன்னை அலங்காரமாய் ஆவேசம் கொண்டு முதலில் கத்திக்கொண்டு அசுரனை வதம் செய்தும் பிறகு சுற்றி சுற்றி வந்த சூலாயுதத்தால் விசுக்ராசுரனை வதம் செய்து வீழ்த்தியதும் அம்மனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது.
பிறகு உற்சவர் அம்மனை குளிர்விக்கும் வகையில் அம்மனுக்கு பக்தர்கள் தங்கள் கைகளாலே பாலாபிஷேகம் செய்தனர். இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஒருக்காமலை ஸ்ரீ வராகி அம்மன் ஆலயத்தின் ஸ்தாபகர் குரு ஸ்ரீ ராமானந்த சரஸ்வதி சுவாமிகள் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் இதில் சீடர் கலையரசன், சிவபிரகாசம் மற்றும் ஊர் பொதுமக்கள், பக்தர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட பக்தர்களுக்கு விபூதி குங்கும பிரசாதத்துடன் அன்னதானம் வழங்கப்பட்டது. அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணீம் அஷ்டதாரித்ரிய நாசினியும் இஷ்டகாம பிரதாயினியும் வார்த்தாளி நமோஸ்துதே அப்படின்றது ஸ்தோத்திரம். அஷ்டலக்ஷ்மிகளும் எங்க குடியிருக்கிறா அப்படின்னா அம்பாள் வாராகியோட திருமுகத்துல குடியிருக்கிறா. அந்த அம்பாள் மகாலட்சுமி ஸ்வரூபமாக நமக்கு சேலம் சங்ககிரி உர்காமலையில கிழக்கு அடிவார பகுதியில அம்பாள் நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கிறா. புற்றுமண்ணால் ஆன திருமேனி அம்பாள் சுயம்புவாக நின்று அருள் செய்யக்கூடிய இந்த ஆலயம் அதி உன்னதமான கஷேத்திரத்துல ஆஷாட நவராத்திரி பூஜையானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. பொதுவா ஆஷாட நவராத்திரி அப்படின்றது ஆணி மாதத்திலேயே அனைவராலும் கொண்டாடப்படுகின்றது. ஆஷாட மாசம் அப்படிங்கிறது சம்ஸ்கிருதத்துல ஆடி மாசத்தை குறிப்பிடுவது. சந்திரமானமாக ஆணியிலும் சூரியமானமாக ஆடியிலும் வழிபடப்படுவதுதான் இந்த ஆஷாட நவராத்திரியின் சிறப்பு. அன்னைக்கு நமது ஆலயத்தில் சூரிய ஸ்வரூபமாக அம்பாள் தேஜஸ்வினியாக ராஜராஜேஸ்வரி அமர்ந்திருக்கும் கொலுவிருக்கும் ஆலயமாகையால் அம்பாளுக்கு ஆடி மாதத்துல ஆஷாட நவராத்திரி உன்னதமாக கொண்டாடப்படுகின்றது. அம்பாள் அமாவாசை காப்பு கட்டி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்துல நமக்கு காட்சி கொடுத்துட்டு இருக்கிறா. பரமேஸ்வரியோட அனுகிரகத்தினால நேத்து துர்காஷ்டமி அம்பாளை தரிசனம் செய்தோம். இன்றைய தினம் அம்பாள் சூரசம்ஹாரம் செய்வது விசேஷம். உலகிலேயே அன்னை ராஜராஜேஸ்வரி சூரசம்ஹாரம் நிகழ்த்தும் நிகழ்ச்சியானது நடைபெறுவது நமது ஆலயத்தில் மட்டும்தான். விச்சுக்ராசுரன் அப்படின்ற அசுரன், கொடுமையான அசுரன். அவன் கிருமி விஷக்கிருமிகளால் நோய்களை தாக்கச் செய்பவன். மந்திரங்களால் உச்சாடனங்கள் செய்து ஸ்தம்பனம் செய்யும் தன்மையை கொண்ட அசுரனாக விளங்கியவன். அப்பேற்பட்ட மந்திர சக்தி அதிர்வலைகளின் அதிர்வான கொண்ட அசுரனை சம்ஹாரம் செய்தவள் அன்னை வாராகி. அதன் நிமித்தமாக அன்னை விசுக்ர சம்ஹாரம் செய்யும் சூரசம்ஹாரமானது இங்கே நடைபெறுகின்றது. இன்னும் அதிசிறப்பு வாய்ந்ததாக அன்னைக்கு பெரும்படையல் உற்சவமானது இங்கே நடைபெறவிருக்கின்றது. பெரும்படையல் உற்சவம் என்றால் போருக்கு ஆயத்தமாகும் செல்வதற்கு முன்னால் பல வகையான பட்சணங்கள் பதார்த்தங்கள் அன்னைக்கு முன்னால் படைத்து அன்னை சந்தோஷமாக அனைத்து பதார்த்தங்களையும் படையலையும் ஸ்வீகாரம் செய்து அதன் ஆற்றலை கொண்டு அசுரர்களை சம்ஹாரம் செய்ய புறப்படுவதாக ஐதீகம். அதன்படி இங்கே பெரும்படையல் உற்சவமானது அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்ய பெற்று அதன் கூடயே சூரசம்ஹார நிகழ்ச்சியானது கோலாகலமாக நடைபெறவிருக்கின்றது. பரமேஸ்வரியின் அனுகிரகத்தினால் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும். அன்னை சூரசம்ஹாரம் செய்யும் நிகழ்ச்சியை காண்போர்க்கும் இதன் வாயிலாக பார்ப்போர்க்கும் நன்மைகள் உண்டாகட்டும். சூரவதம் என்பது மனதில் உள்ள அழுக்கு எண்ணங்கள் மட்டுமல்லாது நமக்கு புறத்தால் நம்மை பொறாமை கொள்ளும் எதிரிகள், நம்மை வாழவிடாமல் தடுக்கும் எதிரிகள் அனைவரையும் துவம்சம் செய்யும் ஒரு அதி உன்னதமான நேரமாகும். அந்த காலமானது அன்னை கைகூடி நமக்கு கொடுத்திருக்கின்றாள். இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியை அனைவரும் தரிசனம் செய்யுங்கள். பரமேஸ்வரியின் அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நல்லதே நடக்கட்டும். குருவே சரணம். ஓம் சக்தி.
என் ராமானந்த சரஸ்வதி சுவாமிகள் ஸ்ரீவித்யா உபாசகர் அன்னை ராஜராஜேஸ்வரியை போற்றி புகழ்ந்து இந்த ஆலயத்தில் வாராகி அன்னைக்கு தனி உன்னதமான கஷேத்திரம் அமைக்க பெற்றிருக்கின்றது. சக்தி சேனை என்று சொல்லும்படி ராஜராஜேஸ்வரியின் ஆலயமானது இங்கே அதிவிரைவில் ஸ்தாபனம் செய்யப்படவிருக்கின்றது. சம்பத்கரி, அஸ்வாரூடா, மகாகாளி என அன்னையின் பரிவார தெய்வங்கள் அனைத்தும் உள்ளடக்க ராஜராஜேஸ்வரியின் சமஸ்தானமாக இங்கே ஆலயம் நிறுவப்பெற இருக்கின்றது. பக்தர்கள் ஆலயத்திற்கு ஆலய திருப்பணிக்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை அளிக்கலாம். அதி உன்னதமான தனிச்சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயம் அமைய அனைவரும் கைகூடி ஒன்று கூடி இதை நடத்தி தருமாறு வேண்டிக் கொள்கின்றேன். நல்லதே நடக்கும். பரமேஸ்வரி அருள் கிடைக்கட்டும். ஓம் சக்தி. நான் ஒர்க்காமலையில இருந்து வரேன். அம்மா கோயிலுக்கு ஒரு 4 மாசமா வந்துட்டு இருக்கேன். அளவில்லாத அம்மா அருள் புரியுறாங்க. அவங்களுடைய சக்தியை வெளியே சொன்னா அது புரியுறவங்களுக்கு தான் புரியும். அவங்களுடைய ஆனந்தத்தை அனுபவிச்சவங்களுக்கு அது புரியும். எண்ணற்ற அளவு அம்மாவோட கருணை அது நான் உணர்ந்திருக்கேன். இன்னைக்கு 4 மணில இருந்து அம்மா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி என்ன அம்மா வேலை செய்யவே விடல. எனக்கு பால் குடத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அம்மா உத்தரவு கொடுத்தாங்க. வந்திருக்கேன். அம்மா செய்யறாங்க, நிறைய செய்யறாங்க. நிறைய பேத்துக்கு நல்லது செய்வாங்க. நல்லது மட்டுமே செய்வாங்க. அம்மாவை நம்பி வந்தா நல்லது நடக்குங்கிறது அம்மாவோட எடுத்துக்காட்டு. அம்மா செய்வாங்க, நம்பி வாங்க. இங்க நன்கொடை நிறைய தேவைப்படுது. உங்களால முடிஞ்ச உதவிய நீங்க செய்யுங்க. அம்மாவை கும்பிட்டு பாருங்க. அம்மான்னு சொல்லி கூப்பிடுங்க. வாராகி வருவா. அம்மா சீக்கிரமா செஞ்சு தருவாங்க. நான் இதுல நான் உங்களுக்கு சொல்லுவேன். அம்மா எண்ணற்ற அளவு கருணையே வடிவான தெய்வம். பேரானந்தம். செய்வேன். நான் எல்லாருக்குமே நல்லது செய்வேன். நல்லதே செய்வேன். இதுக்கு இந்த குடும்பமே சாட்சியா இருக்கும். இந்த குடும்பமே முன்னாடி எல்லாமே செஞ்சு தரும். எல்லாத்துக்கும் வணக்கம். நாங்கள் எஸ்பிபி காலனில இருந்து வரோம். இங்கே சங்கிரி அதில் வஜ்ரவாராகி அம்மன் இருக்கிறாங்க. நாங்களும் எவ்வளோ கஷ்டமும் வந்தோம். இங்கே வஜ்ரவாராகி அம்மன் கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் பரவாயில்ல. அம்மனுக்கு பஞ்சமி, அமாவாசை இந்த அன்னைக்கெல்லாம் விசேஷமாக இருக்கும். வேண்டுதல் வச்சு எங்களுக்கும் விஷயம் நடந்திருக்கு. சரணம். இந்த ஒருக்காமலையில் இருக்க வாராகி அம்மனுடைய அருள் எல்லாத்துக்கும் கேட்ட இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடிக்கடி இந்த கோயில் ஆரம்பித்ததுலேருந்து நாங்கள் வந்துட்டு போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்துட்டு போனதுலேருந்து எங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால என் பொண்ணுக்கு சில காரியங்கள்லாம் நடந்தது. அதனால் இங்கே என்ன செய்யணும், என்ன பண்ணலாம், மக்கள்லாம் இதை பயனடையும்னு நான் இந்த கோயில் மூலியமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். மறுபடி பக்தர்களுக்கு எந்த நேரம் வந்தாலும் இங்கே சாமியை தரிசனம் பண்ணவோ இல்லை இங்கே சாமியை பார்க்கவோ எல்லாத்துக்கும் அனுமதி உண்டு. எல்லாரும் கருவறை வரைக்கும் சாமியை போய் பார்க்கலாம். பக்தர்கள் அனைவரும் அம்மனுடைய அருள் பெறுமாறு கேட்டுக்கிறோம். என்னுடைய பேர் கவுண்டப்பன். அடிக்கடி வந்துட்டு போவோம். பௌர்ணமி, அமாவாசை மற்ற இதர நாட்களில் அம்மனுக்கு ஏதாவது சேவை செய்யறதுனாலும் சேவை செஞ்சுக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன்.